அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி ஃபயஃப்கஹு கௌலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹ். இவங்க மதீனாவை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணியாளராக இருக்கிறாங்க 10 வருஷமாக. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கூடயே பயணிச்சிருக்காங்க நிறைய இடங்களில். இவங்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹ். அவங்களுடைய முதல் கணவர் மாலிக் இப்னு நல்ர். இவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹ் கொஞ்சம் காலத்தில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் மாலிக் இப்னு நல்ர் இருக்காங்கல்ல, இவங்க என்ன செய்யலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். இதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு நடக்குது. தன்னுடைய பிள்ளை என்னுடைய மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் தன்னுடைய பிள்ளை என்னுடைய மார்க்கத்தில் தான் இருக்கணும்னு உம்மு சுலைம் ரலியல்லாஹ் இவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இதனால் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைனால அனஸ் ரலியல்லாஹ் அவங்கள யார் வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இதனால் என்ன செய்கிறாங்க, மாலிக் பின் நல்ர் இவங்களுக்கு இந்த விஷயம் 2 பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் மதீனா விட்டுட்டு போயிடுறாங்க. ஷாமிலே இருக்கிறாரு, அங்கேயே மரணிக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் விதவையாக இருக்காங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹ். இவங்களை அபூதல்ஹா ரலியல்லாஹ் திருமணம் பிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க அபூதல்ஹா ரலியல்லாஹ் எப்படி இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ காஃபிராக இருக்கிறாங்க அப்படின்றனால உம்மு சுலைம் ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீங்கள் களிமா சொல்லி அது மஹரா எனக்கு கொடுத்து திருமணம் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் அதே போல் என்ன செய்கிறாங்க, களிமா சொல்லி திருமணம் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூதல்ஹா ரலியல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹ்வை தன்னுடைய மகன் போலவே வளர்க்குறாங்க. எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தான் பிள்ளை போலே அவங்கள வளர்த்துட்ருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைஞ்ச போது உம்மு சுலைம் ரலியல்லாஹ் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹ்வை அவங்கக்கிட்ட யார்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டு இதுதான் என்னுடைய பையன் அனஸ் ரலியல்லாஹ், இவங்க இனிமேல் உங்களுக்கு பணியாளராக நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்களாம், அரபில் உள்ளவங்கெல்லாம் அரபியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் வியாபாரத்துக்கு விடுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட வியாபாரம் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய சின்ன வயசுலேயே வியாபாரத்துக்கு விடுவாங்க. ஆனால் இவங்க என்ன காரணத்துக்காக விடுறாங்க, தன்னுடைய பிள்ளைய மார்க்கத்துக்காக, மார்க்கத்தில் என் பிள்ளை இருக்கணும், ரசூலுல்லாஹ் கூடயே பயணிக்கணும், அந்த நோக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, இவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணியாளராக விடுறாங்க. இவங்களுடைய குடும்பமே எப்படி இருக்குது தெரியுமா, மார்க்கத்துக்காகவே வாழக்கூடிய குடும்பமாக இருக்குது. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு முஹாஜிர் ஒருத்தவர் வரார். எங்கேருந்து, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமத்தோடு பயணம் பண்ணி ஹிஜ்ரத் பண்ணி வந்தவருக்கு ரொம்ப பசிக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய மனைவிமார்கள் 9 பேர்ட்டையும் கேட்குறாங்க, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை, அது ரொம்ப ஒரு பஞ்ச காலமாக இருக்குது. அப்போ அங்கே உள்ள சஹாபாக்கள்கிட்டையும் கேட்குறாங்க, யார்கிட்டையுமே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நபி தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, யார் இவரை நீங்கள் உணவு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபூதல்ஹா ரலியல்லாஹ் எந்திரிக்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு ஒருத்தவர் சாப்பாடு கேட்டு வந்தார், நான் அவங்கள வீட்டுக்கு இஷாக்கு பின்னாடி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்போது இவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற சாப்பாடு என்ன தெரியுமா, நம்மளுடைய குழந்தைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, அந்த அளவுக்கு தான் நம்மள்கிட்ட சாப்பாடு இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நான் எப்போயும் வளமையாக என் பிள்ளை லேட்டாக தான் தூங்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் வளமைக்கு மாற்றமாக என்ன செஞ்சிடுறேன், முன்னாடியே என் பிள்ளையை தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அரபுகளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, விருந்து உண்றவங்களும் விருந்து கொடுக்குறவங்களும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, நான் விளக்கை அணைக்கிறது போல் நான் என்ன செய்கிறேன், அணைச்சிடுறேன் அப்படின்னு, நான் சரி செய்கிறது போல் அணைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடாமல் என்ன செய்யுங்க, சாப்பிட்றது போல் சைகை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போலயே என்ன செய்கிறாங்க, இவங்களும் பண்ணிடுறாங்க. அந்த தோழரும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்பிடுறாரு.
மறுநாள் காலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதல்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நேற்று ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அந்த விருந்தாளியை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்குறாங்க. அபூதல்ஹா ரலியல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு வஹி மூலியமாக ஏதோ தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதல்ஹாவே, உங்களையும் உங்களுடைய மனைவியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாரை விடையும் முஹாஜிர்களுக்கு தான் யார் அவங்க முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. யார்? அபூதல்ஹா ரலியல்லாஹ் அவங்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அவங்களும் முஹாஜிர்களுக்கு அந்தளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அல்லாவே ஆச்சரியப்படுறான், அல்லாஹ் இதை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ற நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு அவங்க மார்க்கத்தில் உறுதியானவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் ரசூல்லாவுடைய பணியாளர் அப்படின்னா கூட ரசூல்லா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹ்வே இதை சொல்கிறாங்க, நான் 10 வயசில் என்னுடைய தாய் ரசூல்லாட்ட பணியாளராக என்னை விட்டாங்க. என்னுடைய 20 வயசில் ரசூல்லா மரணிச்சிட்டாங்க. இந்த 10 ஆண்டு காலம் இருக்குல்ல, ரசூல்லாவுக்கு நான் பணியாளராக இருந்தேன். ஆனால் என்னை பார்த்து ரசூல்லா சி அப்படின்னு கூட சொன்னது கிடையாது. ஏதாவது வேலை செய்யாமல் இருந்தால் கூட எதுக்காக நீ இதை செய்யலை அப்படின்னு என்னை கடிஞ்சு கூட பேசுறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல்லாவுடைய குணத்தை பார்த்தீங்களா? இன்னும் அனஸ் ரலியல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, புகாரியில் இடம்பெற்றிருக்கு. என்னை ரசூல்லா ஏதாவது வேலை சொல்லிட்டு அனுப்புவாங்க அப்படின்னா, அப்போ நான் போகும்போது என்னுடைய வயசில் ஒத்துனவங்களா இருப்பாங்கல்ல, சின்ன வயசு தானே, அப்போ அந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்களும் போய் என்ன செய்வாங்களாம், அவங்கள அறியாமையே விளையாட ஆரம்பிச்சிருவாங்களாம். ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா யாரோ பின்னாடி தலையை தடவி கொடுக்குற மாதிரி இருக்குமா. திரும்பி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தலையை தடவி கொடுத்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி, என்ன சொன்னேன், அந்த வேலையை நீ இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கனிவாக கேட்பாங்களா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாரையும் சரி, தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், பணியாளராக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், யாருக்கிட்டமே ரசூலுல்லாஹ் சீன்னு சொன்னது கிடையாது. அவங்கள அடிக்க மாட்டாங்க, அவங்கள துன்புறுத்த மாட்டாங்க, அவங்கள கண்ணிய குறைவாக எந்த ஒரு விஷயத்துலையும் பேச மாட்டாங்க. எவ்வளோ பண்புகள் ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோன்னு சிந்திச்சு பாருங்கள். ஒரு குழந்தைகிட்ட பேசுனா கூட நம்ம எப்படி பேசுகிறோம், சீ தோன்னு தான் பேசக்கூடியவங்களாக இருக்கும். நம்ம தாயாக இருந்தால் கூட, நம்மளுடைய தந்தையாக இருந்தால் கூட என்ன செய்கிறோம், தாய் தானே நம்ம பிள்ளையை நம்ம எப்படி பேசணும்னு கூட நம்மளுக்கு ஒரு தராதாரம் இல்லாமல் எப்படி பேசுவோம், நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்றதுக்காக நம்ம அவ்வளோ வார்த்தைகளை விடக்கூடியவங்களாகவும், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற யாராவது ஒருத்தவங்க வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், உதாசனப்படுத்தக்கூடியவங்களாகவும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், நம்ம தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அவங்களுடைய மகனுக்கு ரசூல்லா மூலியமாக துவா கேட்க வைக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அவங்கள வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அனஸ் ரலியல்லாஹ் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹ் கூட்டிகிட்டு வந்து, என்னுடைய பையனுக்கு நீங்கள் துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாயால் என்னுடைய பையனுக்கு துவா செய்யுங்க, அது கபூலாகும், அது பரக்கத்துடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் துவா கேட்குறாங்க. அதிகமான குழந்தை செல்வம் அனஸ் ரலியல்லாஹ்வுக்கு கிடைக்கணும் அப்படின்னும், இன்னும் நீண்ட ஆயுள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும், பரக்கத்து உங்களுக்கு நிறைய அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அதை பின்னாடி அவங்க அனஸ் ரலியல்லாஹ்வே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்காக துவா கேட்ட காரணத்துக்காக என்னுடைய தோட்டம், மாதுளை தோட்டம் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் 2 முறை நான் அறுவடை பண்ணுவேன். எல்லாரும் ஒரு தடவை தான் அறுவடை பண்ணுவாங்க, ஆனால் 2 முறை நான் என்ன செய்வேன், அறுவடை பண்ணுவேன். அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்காங்க அனஸ் ரலியல்லாஹ். அது மட்டும் கிடையாது, செல்வம், பிள்ளை செல்வம் கேட்டாங்க இல்லையா, அதனால் எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட துவானால் 100 மகன்கள் இருந்தாங்க, 20 மகள்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயுளை நீடிக்கணும்னு சொல்லி துவா கேட்டாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 108 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அனஸ் ரலியல்லாஹ். ஈராக்கில் மரணிச்சிட்டாங்க. ஆனால் 108 வயசு வரைக்குமே அவங்களுக்கு கண் பார்வை மங்கலை,
பல் வரிசை இருக்குல்ல, அப்போ இவ்வளோ வருஷம் ஆகும்போது இன்னும் 90 வரும்போது என்ன செய்யும், பல் 80 90 வரும்போது பல் வரிசை வந்து என்ன செஞ்சிடும், குழஞ்சிரும். அது பல் உடஞ்சி பொக்கவாயாக போயிடுவாங்க, அப்படி தானே. ஆனால் இவங்க பல் வரிசையே எதுவுமே விழுகாமல் அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு அழகான ஒரு தோற்றத்துலேயும் அவங்க எந்த ஒரு ஆரோக்கியம் குறைவுமா அவங்க வாழ்ந்தது கிடையாது, ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க 108 வயசு வரைக்கும். மார்க்கத்துக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அப்படின்ற காரணத்தினால தான் அல்லாஹ் இவங்களுக்கு நிறைய அருட்களை கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அனஸ் ரலியல்லாஹ் 2000 சொச்சு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட குணன்றதை பாருங்கள், ரகசியத்தை பேணக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹ் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்கள அழைச்சிட்டு போய் நீங்கள் அனஸ் ரலியல்லாஹ் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு ஒருத்தவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு வராங்க. அனஸ் ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி இந்த வேலையை நீங்கள் முடிச்சிடுங்க, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய தாய் கேட்குறாங்க, எதுக்காக நீ வந்து வீட்டுக்கு வெளியே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்துக்காக என்னை அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தாய் கேட்குறாங்க, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, அது ரகசியம், யார்கிட்டையும் சொல்ல வேணாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளாக இருந்து என்ன செய்வோம், என்ன ரகசியம்னு சொல்லு, என்கிட்ட கூடயா சொல்ல மாட்டேன், சொல்லு, சும்மா அம்மா தானே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா அம்மா தானே, சும்மா சொல்லுன்னு நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு தப்பை நம்ம தப்புன்னு சொல்லாமல் நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம் இல்லையா. அதுபோல் அவங்க செய்யாமல் என்ன செய்கிறாங்க, ரகசியம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தாய் எப்படி உபதேசிக்கிறாங்க பாருங்கள். ரகசியமாக இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் நீ யார்கிட்டையும் சொல்லாத, ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியமாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்றத உபதேசத்தையும் தன்னுடைய தாய் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் அக்பர். நன்மையை பெறுறதுலேயும் இவங்க அனஸ் ரலியல்லாஹ் என்ன செய்வாங்க, முந்திக்கிட்டே இருப்பாங்களாம். அனஸ் ரலியல்லாஹ்வே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் சலாம் சொல்லணும்னு நான் எப்போயுமே நினைப்பேன், ஆனால் ரசூலுல்லாஹ்வை நான் எப்போயுமே முந்த முடியாது, எனக்கு இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமலேயே இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்போயுமே எனக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க, சலாம் சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட நகமும் சதையுமாகவே வாழ்ந்திருக்காங்க அனஸ் ரலியல்லாஹ். இன்னும் அனஸ் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அடக்கம் செய்யும் போது ரொம்ப அழுதுருக்காங்க. ரசூலுல்லாஹ் மீது எப்படி நான் மண் அள்ளி போடுவேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருக்காங்க. ஆனாலும் என்ன செஞ்சுருக்காங்க, அழுதுகிட்டே மண் அள்ளி போடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு அப்புறமா இவங்க அடிக்கடி என்ன செய்கிறாங்க, ஒரு டைரியை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். தனிமையில் உட்காந்துருப்பாங்களாம், படிப்பாங்களாம். படிக்கும் போதெல்லாம் தேம்பி தேம்பி அழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இந்த உறவுகளுக்கு நண்பர்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. ஆனால் எடுக்கவும் முடியாது, எடுத்து படிக்கவும் முடியாது அவங்கள்ட்ட இருந்து. அனஸ் ரலியல்லாஹ் மரணித்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து படிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, உமர் ரலியல்லாஹ் அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஈராக் நாட்டு அந்த யுத்தம் ஒன்று நடந்திருக்கு, ஈராக் நாட்டுக்கு. அப்போ அதில் வந்து அனஸ் ரலியல்லாஹும் கலந்துக்கிட்டாங்க. அந்த யுத்தத்தில் பல சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள், அபு மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹ், இவங்க எல்லோரும் நிறைய சஹாபாக்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. இரவு நேரம் வருது அப்படின்னு, அது ரொம்ப கடுமையான யுத்தம். இரவு நேரம் வரும்போது முஸ்லீம்கள் அங்கே உள்ள கோட்டையில் தஞ்சம் அடைகிறாங்க. மறுநாள் தஹஜத்துக்கும் எந்திரிக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தொழுகிறாங்க, தஹஜத் தொழுகிறாங்க. ஃபஜ்ருடைய பாங்கு ஒருத்தவங்க சத்தமிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஃபஜ்ருடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் எதிரிகள் என்ன செய்கிறாங்க, அந்த கோட்டையோடைய கதவை தட்டுறாங்க. இப்போ என்ன செய்கிறது, இந்த கோட்டையை உடச்சிட்டு இவங்க வந்துடுவாங்க, இவங்களை கவனிக்கலைன்னா. தொழுகை நடத்திட்டு இருந்தோன்னா எதிரிகள் உள்ளே வந்து நம்மளை தாக்கிடுவாங்க. அந்த காரணத்துக்காக இப்போ நம்ம தொழுகையை கொஞ்சம் நேரம் அதை வந்து ஒத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொழுதுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோட்டை கதவை திறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே யுத்தம் பண்ணுறாங்க. இந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் வெற்றியும் பெறுறாங்க. எல்லா சஹாபாக்களும், அதோடைய படை தளபதி, அதில் உள்ள போர் செஞ்சவங்க எல்லா பேரும் சரி, அங்கேருந்து எல்லா சஹாபாக்களும் நபி தோழர்கள் எல்லாருமே அழுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ணீர் எதுக்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று அந்த வெற்றி பெற்றதுனால, ஈராக் அப்படின்ற நாட்டை, பெரிய ஒரு நாட்டை வெற்றி பெற்றோம் அப்படின்றனால அவங்களுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. ரெண்டாவதாக அவங்க எதுக்காக அழுதாங்கன்னு பார்த்தா,
தேம்பி தேம்பி எதுக்காக டைரியை திறக்கும் போதெல்லாம் அழுதுருக்காங்க? அவங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகை போயிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க அழுதுருக்காங்க. இதுதான் முதல் முறையாக அவங்களுடைய தொழுகை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் தொழுகையை விட்டதே கிடையாது. அப்போ மூசா அல்-அஷ்அரி அவங்களும் சரி, அனஸ் ரலியல்லாஹு சரி, அவங்களோட சஹாபாக்கள், அங்கே நபி தோழர்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இதுக்காக தொழுகை போச்சே, ஃபஜ்ருடைய தொழுகை போயிடுச்சே அப்படின்ற காரணத்துக்காக எல்லாருமே தேம்பி தேம்பி வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. நம்ம ஃபஜ்ருடைய தொழுகை சரியாக தொழுகிறோமா? லுஹருடையது, அசருடையது, மஹ்ரிப், இஷா, தஹஜ்ஜுத், லுஹா, எந்த தொழுகை நம்ம சரியாக தொழுகிறோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. எத்தனை தொழுகைகளெல்லாம் நம்ம விட்டுருக்கோம், எந்த நேரங்களெல்லாம் நம்ம வீணடிச்சிருக்கோம், தொழுகையை நம்மளுக்கு காரணம் இல்லாமல் எத்தனை நேரங்களில் விட்டுருப்போம் என்பதை சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. அவங்களுக்கு ஒரு முறை தான் தொழுகை போச்சு, நம்மளுக்கு எத்தனை முறை போச்சுன்றதை சிந்திச்சு பாருங்கள். இவங்களுடைய நற்குணங்கள் போலவே நம்மளும் இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கா. அல்லாஹ் நம்மளுக்கு ரஹ்மத் புரிவானாக. வாஹிரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.